எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 12/5/2024 இரவு வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் குமரிக்கடல் அருகே நீடிக்கிறது காற்று சுழற்சி. மே 19 20 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே 20ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கும். மே 21 முதல் காற்று சுழற்சி மேலும் தீவிரமடைந்து ரெமல் புயலாக உருவெடுக்கும். மே 21 முதல் காற்று சுழற்சி மேலும் தீவிரமடைந்து ரெமல் புயலாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய விட நாளை மேலும் காற்று சுழற்சி தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை எங்கே பதிவானது என பொறுத்தமட்டில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பாம்பன் பகுதியில் கனமழை பதிவானது. 7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவானது. இவை தவிர சிவகங்கை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருவாரூர், திருச்சி, சேலம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடிமழை பதிவானது. முழுமையான மழை அளவுகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்துள்ளேன். அடுத்தபடியாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டமான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டமான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டாவின் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டத்தின் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, தென் மாவட்டத்தின் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட அநேக மாவட்டங்களிலும் இடிமழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. கனமழை எங்கே என பொறுத்தமட்டில் கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட உள் மாவட்டங்கள், டெல்டா, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.